Hello aspirants, welcome to Simplify TNPC. நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து ஹெல்த் அண்ட் டிசீசஸ் லெசன் பார்ட் 2 பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் இருந்து கன்ஃபார்மாக 1 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். First question. Consider the following pairs. Good cholesterol, high density lipoprotein. Bad cholesterol, low density lipoprotein. Answer. Option C, both 1 and 2. Good cholesterol பார்த்தீங்கன்னா low risk of heart disease. Bad cholesterol பார்த்தீங்கன்னா high risk of heart disease. Second question. Desirable level of blood cholesterol should be less than. Answer B, 200 mg per dl. dl na deciliters. Option A 140 mg per dl na அது பார்த்தீங்கன்னா சுகர் லெவல். அது சுகர் லெவல் வந்துட்டு 140 mg per dl கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுனாலே சுகர் டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு அர்த்தம். Third question. Consider the following pairs. Common name and in Greek language. 1. Diabetes, sweet. 2. Mellitus, running through. Answer. Both are wrong. அப்படி வைஸ் வர்சாவாக இருக்கும். டயபெட்டிஸ்னா ரன்னிங் த்ரூ, மெல்லிட்டஸ்னா ஸ்வீட். ரன்னிங் த்ரூ ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. Fourth question. Match list 1 and list 2. 1. Hyperglycemia. Increased urine output leads to dehydration. Polyuria. Increased blood glucose level. Glycosuria. Loss of water leads to thirst, resulting in increased fluid intake. Polydipsia. Excess hunger due to loss of glucose in urine. Polyphagia. Excess glucose excreted in urine. Answer C, 2, 1, 5, 3, 4. Hyperglycemia, increased blood glucose level. Polyuria, increased urine output leads to dehydration. யூரின் அதிகமாக போச்சுன்னா நம்ம டீஹைட்ரேட் ஆகும்ல, அதுக்கு பேர் தான் பாலியூரியா. கிளைகோசூரியானா எக்ஸசிவ் குளுக்கோஸ் எக்ஸ்க்ரீட்டட் இன் யூரின். யூரினில் அதிகமான குளுக்கோஸ் வந்துட்டு எக்ஸ்க்ரீட் வெளியே வந்துடுது. பாலிடிப்சியானா லாஸ் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு தர்ஸ்ட் ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட் இன்டேக். நம்ம பாடியிலேருந்து வாட்டர் கண்டென்ட் வந்து குறைய நமக்கு என்ன ஆகும், தாகம் அதிகமாகும். தாகம் அதிகமாச்சுன்னா நம்ம ஃப்ளூயிட் அதிகமாக எடுத்துப்போம். பாலிஃபேகியானா எக்ஸஸ் ஹங்கர் டியூ டு லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின். யூரினில் அதிகமாக குளுக்கோஸ் போகிறதுனால நமக்கு பசி வந்து ரொம்ப எடுக்கும். Fifth question. Insulin is produced by which organ? Answer D, pancreas. லிவர்லேருந்து பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டொமக்லேருந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்துட்டு சம் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். Sixth question. How body mass index is estimated? Answer A, BMI is equal to weight divided by height.
Seventh question. An adult weighing dash more than standard weight is overweight and dash more is obesity. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்டுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது ஓவர் வெயிட்னு சொல்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒபிசின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி 10%, 20%. 10% அவங்க பாடியோட 10% அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஓவர் வெயிட்னு சொல்கிறாங்க. 20% அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒபிசின்னு சொல்கிறாங்க. 8th question. Dash is the most common form and is caused by deposition of cholesterol in the blood vessel. Answer C. Coronary heart disease. நம்ம blood வெசலில் அதிகமாக கொலஸ்ட்ரால் சேர்ந்துச்சுன்னா அது வந்துட்டு கொரோனரி ஹார்ட் டிசீஸ்க்கு லீட் பண்ணும். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இஸ்கீமியா பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் ஹார்ட் மசில் டிஷ்யூ. அந்த ஹார்ட் மசில் டிஷ்யூ வந்துட்டு அது இறந்து போச்சுன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஏத்ரோஸ்கெலரோசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரோயிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ். 9th question. The study of cancer is called. Option B. Oncology. வாங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சைட்டாலஜினா ஸ்டடி ஆஃப் செல். ஆர்னித்தாலஜினா ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். என்டமாலஜினா ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். 10th question. World AIDS Day is observed on. Answer option D. December 1st. வாங்க மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். December 10th என்ன டே? Human Rights Day. June 26th என்ன டே? International Day Against Drug Abuse and Illicit Trafficking. December 11th என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா International Mountain Day. 11th question. Dash is an abnormal and uncontrolled division of cells that invade and destroy surrounding tissues, forming a tumor or neoplasm. Answer B. Cancer. 12th question. What is the abbreviation of NACO? Answer D. National AIDS Control Organization. 13th question. Don't die of ignorance was a campaign slogan used for. Answer B. HIV virus. 14th question. HIV attacks a specific type of immune system cell in the body. It is known as the. Answer C. CD4 help cell or இது T lymphocyte செல்லுன்னு சொல்லுவாங்க. 15th question. HIV is transmitted generally by use of contaminated needles, especially in case of intravenous drug abuses, from infected mother to her child through placenta, by touching a person who has infection. Answer C. 1 and 2.
இது என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அஃபெக்டட் பர்சன்ஸ் யூஸ் பண்ண நீடில்ஸை மற்றவங்க யாராச்சும் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அப்புறம் இப்போ மதரில் வந்துட்டு அந்த சைல்டுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணும்போது அந்த சைல்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். ஒருத்தவங்கள தொடுறதுனாலையோ அவங்கக்கிட்ட பேசுகிறதுனாலையோ ஹெச்ஐவி வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது. 16th question. Consider the following pairs. Type 1 insulin dependent diabetes mellitus. Type 2 non-insulin dependent diabetes mellitus. Which of the following pairs given above is or correctly matched? Option C, both 1 and 2. 17th question. The presence of HIV virus can be diagnosed by Option A, Western blot analysis. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எலிசா டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கின் டெஸ்ட் எதுக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபிக்கு வந்துட்டு ஸ்கின் டெஸ்ட் எடுப்பாங்க. ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எதுக்கு எடுப்பாங்கன்னா மலேரியாவுக்காக எடுப்பாங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட் எதுக்கு எடுப்பாங்கன்னா எபோலா வைரஸ், கொரோனா வைரஸ் அதுக்கெலாம் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வைரஸுக்குமே ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்க. 18th question. Prolonged use of alcohol depresses the nervous system by acting as a sedative and analgesic substances and causes. Answer C, cirrhosis. Hypoxia என்னன்னு பார்த்தீங்கன்னா decreases oxygen carrying capacity. Cirrhosis fatty liver. Emphysema decreases surface area of alveoli. Pulmonary tuberculosis TB. 19th question. What is the abbreviation of ELISA? Answer A, enzyme linked immunosorbent assay. 20th question. Consider the following statements. Statement 1. 1 in every 8 individuals in India is a diabetic. Statement 2. Every 7 calories of excess consumption leads to 1 gram fat deposit and increases in body weight. Answer C, both 1 and 2 are correct. 21st question. Type 1 insulin dependent diabetes mellitus is caused by dash resulting from inadequate insulin secretion. Answer B, destruction of beta cells of the pancreas. இந்த பீட்டா செல்ஸ் டிஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியாயிடும். அதனால் குளுக்கோஸ் லெவல் வந்துட்டு பிளட்டில் அதிகமாக இருக்கும், அதோட கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். ஸோ சுகர் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகிடும். 22nd question. Consider the statements. In type 2 non-insulin dependent diabetes mellitus, A, also called adult onset diabetes. B, accounting for 80 to 90% of the diabetic population. C, insulin produced by the pancreas is normal but its action is impaired. D, it affects middle age and older people. Option D, all are correct.
23rd question. Consider the statements. In type 1 insulin dependent diabetes mellitus, statement A, it is also called as juvenile onset diabetes. Statement B, it accounts for 10 to 20% of the non-diabetics. Statement C, it is caused due to genetic inheritance and environmental factors. Answer option D, all. Part 2ல டோட்டலாக 23 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.